தவேகாவை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு கட்சி இப்போ இணைய போறாங்க. தவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோடு பேசி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது எந்த கட்சி அப்படின்னா என்டிஏ கூட்டணியில் பயணித்துக்கிட்டு இருந்தா புதிய தமிழகம் கட்சி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக, பாஜக 2 கட்சிகள் தான் கூட்டணியில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பயணித்த கட்சிகள் கூட கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா, ஒரு சில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெளியேறிட்டாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் வெளியேறிட்டாங்க. இப்போ ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜகவில் என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படலை, எங்களுக்கான ஒரு கௌரவம் வந்து அங்கே வழங்கப்படலை. ஸோ அதனால எதுக்கு நாம என்டிஏ கூட்டணியில் பயணிக்கணும், அப்போ என்டிஏ வேண்டாம் அப்படின்னு வெளியே வரும்போது அப்போ திமுக பக்கம் செல்ல முடியாது, அப்போ விஜய் கூட சொல்லலாம். இந்த அடிப்படையில் தான் டிவிகே கூட பேசியிருக்காங்க. ஸோ புதிய தமிழகம் வந்து டிவிகே கூட சேர்ந்து பயணிக்க போறாங்க அப்படின்னா தகவல்கள் வந்து ஓரளவுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ புதிய தமிழகம் தவேகா கூட இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் தான் 99% தற்போதைய நிலையில உறுதி செய்யப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கு.